சரி, சென்னை விமான நிலையத்தில் அவ்வப்போது தங்க கடத்தல் நடைபெறுவது வழக்கம். ஆனால் விமான நிலையத்தின் அந்த சர்வதேச விமான நிலையத்தின் வாயிலிலேயே டிபார்ச்சர் வாயிலிலேயே, அதாவது விமானங்கள் புறப்படும் இடத்திற்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ள ஒரு கடையில் இருந்து இந்த தங்க கடத்தல் கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கடையிலிருந்து மட்டுமே 267 கிலோ தங்கம் ஒரு கடையிலிருந்து, அதுவும் விமான நிலையத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்ட அந்த கடையிலிருந்து தங்கங்கள் கடத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடையின் உரிமையாளர் மற்றும் அங்கு பணிபுரிந்த 7 ஊழியர்கள் மற்றும் ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர் உள்ளிட்ட 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த கடத்தலில் விமான நிலைய ஆணையத்தின் உயர் அதிகாரி ஒருவருக்கும் தொடர்பு இருப்பது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மூலமாக, குருவிகள் மூலமாக தங்கங்கள் கடத்தப்படுவது வழக்கம். அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் சோதனை நடத்தி பிடிப்பது வழக்கமானால், விமான நிலையத்திற்குள்ளேயே ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் என்ற பெயரில் கிஃப்ட் ஷாப் அமைத்து அந்த கிஃப்ட் கடைக்குள் கடத்தல்காரர்கள் வந்து தங்கக்கட்டிகளை கடத்தி சென்றிருப்பது, அதற்கு ஊழியர்களும் உடந்தையாக இருந்திருந்தது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டில் எந்த விமான நிலையத்திலும் இவ்வாறு நடைபெறாத அளவுக்கு தமிழகத்தில் சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்கள் வந்து செல்லும் புறப்பாடு நடைபெறும் அந்த வாயிலின் அருகே அமைக்கப்பட்ட அந்த கிஃப்ட் ஷாப் கடையில் இந்த தங்க கடத்தல் நடைபெற்றிருக்கிறது. 267 கிலோ மதிப்புடைய தங்கங்கள், 167 கோடி ரூபாய் அந்த தங்கத்தின் சர்வதேச தங்கச்சந்தையில் அதன் மதிப்பு. இந்த கடைக்கு அனுமதி கொடுத்த விமான நிலைய ஆணைய அதிகாரி யார்? அவரிடம் செல்வாக்கு செலுத்தி அந்த கடைக்கு உரிமம் வாங்கி கொடுத்தது யார்? மற்றும் அரசியல் கட்சி தலையீடு எதுவும் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வரும் சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய திருப்பங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அரசியல் கட்சி தலைவர் ஒருவரின் தலையீட்டின் பேரிலேயே இந்த கடைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் விமான நிலைய ஆணைய உயர் அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது. இதனால் பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் தங்கக்கட்டிகள் கடத்தப்படுவதற்கு விமான நிலையத்திற்குள்ளேயே கடை அமைத்து இந்த கடத்தல் தொழிலை அவர்கள் செய்திருப்பது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள விமான நிலைய கடைக்குள்ளேயே தங்கக்கட்டிகளை கடத்தி வந்து அங்கிருந்து அந்த தங்கக்கட்டிகள் வெளியேற்றப்பட்டிருப்பது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நூதனமான கடத்தலாக அறியப்பட்டு, அதில் தொடர்புடைய அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் மீது இப்போது நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.